வீட்ல எல்லாருமே இருக்காங்க. பாண்டியன், கோமதி எல்லாருமே வீட்ல இருக்காங்க. அப்ப சொல்றாரு கதிர், "இங்க பாருங்க நான் தமிழ் மேட்ரிமோனில பதிவு பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நெறைய பொண்ணுங்க இருக்காங்க. அதில நம்ம ஃபோன் பண்ணி பேசணும்." அப்படின்னு சொல்றாரு. "அதெல்லாம் வேலைக்கு ஆகாது." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. "மாமா ஒரே ஒரு வாட்டி பேசி பாருங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "சரி குடு." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. "நாங்க வந்துட்டு மாப்பிள்ளை வீட்லேருந்து பேசுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ! அப்படியா? சரி, சரி. சொல்லுங்க. உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என் பையன் வந்துட்டு இந்த இதெல்லாம் செய்வாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிட்டுருக்கான். அவன் டிகிரி முடிச்சிருக்கான்." அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? நாங்க இத விட கொஞ்சம் நல்ல வேலையில இருக்க மாப்பிள்ளைய தான் நாங்க எதிர்பார்க்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண உடனே பயங்கரமா கோவம் வருது பாண்டியனுக்கு. "சரி நான் போறேன்." அப்படின்னு சொல்றாரு. "இருங்க, இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க பார்க்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ஒரு 2, 3 இடத்துல நம்ம பார்க்கலாம். எது அமையும் நமக்கு தெரியாதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா சரவணன் வராரு. "சரி நான் வேலைக்கு போகட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "கொஞ்ச நேரம் இரு." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல நீ கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. சரவணன் அங்கருந்து போறாரு. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. "சரி இன்னொரு நம்பருக்கு போடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதே மாதிரி ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண உடனே, "மீனா நீயே பேசு." அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் பேசுறாங்க. "எங்க மாமாவுக்கு பொண்ணு பார்க்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு. "உங்க மாமான்னா யாரு? உங்க தாய் மாமாவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல, இல்ல. எங்க வீட்டுக்காரோட அண்ணன்." "என்னம்மா உங்க வீட்டுக்காரோட அண்ணனா? அப்ப அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமலே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டாரு. ஐயோ கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ராஜி எல்லாருமே பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க. "சரி இன்னொரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. "அத்தை இந்த வாட்டி நீங்க பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட குடுக்குறாங்க. சொல்லுமா. நான் தான் பொண்ணே தான் பேசுறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி. நான் அவர ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ண முடியும்." அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, சரிம்மா." அப்படின்னு சொல்றாங்க. ஃபோன கட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு சரவணன பார்க்கணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. "என்னது? பொண்ணு சரவணன பார்த்து பேசணுமா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. "ஏன் வேலைக்கு ஆகாது? அது என்ன பார்த்து பேசுறது? நாம தான் பெரியவங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது என்ன இவங்க 2 பேரும் பார்த்து பேசுறது? அதெல்லாம் சரிப்பட்டு வராது." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து பாண்டியன் கிளம்பி போறாரு. என்ன இவரு இப்படி பேசுறாரு? பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. "அப்பா கிட்ட நீ தாம்மா எப்படியாவது பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்றாங்க. "சரி, சரி நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. பாண்டியன் கடைக்கு போறாரு. கடையில இருக்காரு. அப்ப அங்க எல்லாருமே இருக்காங்க. கதிரு எல்லாருமே அங்க இருக்காங்க. அப்ப கதிர் சொல்றாரு, "அப்பா தமிழ் மேட்ரிமோனினா அப்படிதான்ப்பா இருக்கும். அ நெறைய பேர் வருவாங்க. அதுல நமக்கு எந்த பொண்ணு கிடைக்குதோ அத பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாதுப்பா. இல்லன்னா கல்யாணம் ஆவறதே ரொம்ப கஷ்டம். சீக்கிரமா இந்த மாரி பொண்ணு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. நம்ம முயற்சி விடக்கூடாது." அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பாண்டியன் யோசிக்கிறாரு. "ஓ! அப்படியா? சரி, சரின்னு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. அப்பா ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல போய் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. "இங்க பாருங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு. சரவணன் அண்ணன் கண்டிப்பா போய் பொண்ண தனியா பார்த்து பேசட்டும். அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது புடிக்கட்டும். புடிச்சா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி." அப்படியே கூப்பிட்டு பேசுறாங்க. "சரவணன் நீ மட்டும் போயிட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. "அப்பா நானா? நான்லாம் போலப்பா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வேண்டாம். நான் போமாட்டேன்." அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "என்னடா அப்படி சொல்ற? போயிட்டு வா ஒரு வாட்டி போ. ஒண்ணும் ஆகாது." அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. பாண்டியன் வெளிய போயிட்டு மறுபடியும் உள்ள வராரு. வந்த உடனே சொல்றாரு, "ஏன்? எதுக்காக நீ தனியா போணும்? வேண்டாம், வேண்டாம். நம்ம குடும்பத்தோட சேர்ந்து போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. அத கேட்ட உடனே மீனா பயங்கரமா சிரிக்கிறாங்க. இவரு என்ன இப்படி பேசுறாரு? அவங்க 2 பேர் தனியா பேசினா தான் கரெக்ட்டா இருக்கும். குடும்பமே போய் அங்க என்ன பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி கிட்ட சொல்றாங்க. "அதான்க்கா எனக்கும் ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கோமதி சொல்றாங்க, "என்ன 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் ஒண்ணுமே நாங்க சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "சரி வண்டி எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். வாங்க போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எல்லாரையுமே கூட்டிட்டு போறாரு. அதுல சரவணனும் போறாரு. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு தான் ஃபோட்டோல இருக்க பொண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி, சரி. நீ போ. என் பின்னாடியே போ." அப்படின்னு சொல்றாரு. "சரி நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போறாரு பின்னாடி. எல்லாருமே வாசல்லயே நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட டேபிள்ல போயிட்டு சரவணன் உட்கார்றாரு. "நான் தான். நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த சரவணன் நான் தான்." "ஓ! அப்படியா? ஓகே வாங்க உட்காருங்க." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, சரவணன் மட்டும் அந்த பொண்ணுகிட்ட சரியாவே பேசவே இல்ல. அப்படியே திரும்பி திரும்பி பின்னாடியே பார்க்குறாரு. "ஆமா, திரும்பி திரும்பி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க. "அதுவா, எங்க குடும்பமே வந்திருக்கு. வெளிய நின்னுட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே எழுந்துக்கிறாங்க. "நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? தனியா உங்கள பார்த்து பேசணும்னு சொன்னேன். அது என்ன குடும்பத்தையே கூட்டிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா எழுந்து வெளிய போயிட்டாங்க. அப்படியே சரவணன் எழுந்து வராரு. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. "நீங்க மட்டும் தனியா வந்தீங்களான்னு கேட்டது, இல்ல, இல்ல. என்னோட குடும்பமே வந்திருக்குன்னு சொன்னேன். அதனால அந்த பொண்ணு ரொம்ப கோச்சிட்டு போயிடுச்சு." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே கோமதிக்கு பயங்கரமா கோவம் வருது. "நீ ஏன்டா இதெல்லாம் சொன்ன?
இது இவ போனியா பேசிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைம்மா நான் எட்டி எட்டி வெளியே பார்த்தேன், அதனால தான் அந்த பொண்ணு கேட்டது யார் இருக்காங்கன்னு. என்னால் பொய் சொல்ல முடியாதும்மா, அதனால நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஐயோ கடவுளே, அந்த பொண்ணும் போயிடுச்சா, இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. பாண்டியனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கோவமாக வருது. அதான் சொன்னேன்ல சரிப்பட்டு வராது அப்படின்னு.